அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கலாம் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னாக்கா, இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 250 கிராம் சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு 1½ ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனு தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூனு. 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போது நான் ஒரு 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். என்கிட்ட தேங்காய் இல்லை, உங்கள்கிட்ட தேங்காய் இருந்துச்சுனாக்கா ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நான் ஒரு தக்காளியும் அதேமாரி பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் தக்காளி பேஸ்ட் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தக்காளி பேஸ்ட் இல்லைனாக்கா உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முந்திரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட அந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் சைடிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்துட்டு ஒரு கிண்டி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு கிண்டிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.